அப்படிலாம் இல்ல கதிர். இல்லதானா, அந்த வீட்டுல நீ எதுவும் கேட்காமலே உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ என்கிட்ட ஒரு பூவை கூட தயங்கி தயங்கி கேட்க வேண்டியதா இருக்கு. அங்க நீ வசதியா இருந்த, ஆனா உன்ன நான் இங்க கஷ்டம் மட்டும் தானே படுத்திட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட அப்படி ஏதாவது சொன்னனா? நீ சொல்லாம இருந்தாலும் அதான உண்மை. அந்த கார்த்திகிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததா உனக்கு நான் தாலியை கட்டினேன். அந்த கடமையை நான் செஞ்சுட்டேன். அதுக்காக நீ என் கூட கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வேணும்னா உங்க அப்பா வீட்லயே போய். என்னடா பேசிட்டு இருக்க? நான் உன்னை விட்டு போகணுமா? நான் உன்கிட்ட கேட்டேனா நான் ராணி மாதிரி வாழணும்னு? இல்ல அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன காப்பாத்த என் கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம். ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதாலதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த. என் அப்பா அம்மா குடும்பம்னு எல்லாரையும் விட்டு நான் வந்தது நீ என்ன வசதியா பாத்துக்கணும்னு இல்ல. உன் கூட இருந்தா மட்டும் தானே சந்தோஷமா இருப்ப. அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். அது உனக்கு புரியலையாடா? என் அப்பாவே எவ்வளவு தேடி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அமைச்சு கொடுத்திருக்க முடியாது. எனக்காக நீ அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்குற. இன்னைக்கு வரைக்கும் கெட்ட பேரை சுமந்துகிட்டு தானே இருக்க. எனக்காக நீ இவ்வளவு தாங்குற. இங்க பாரு, எனக்கு காசு பணம் பெரிய வீடு காரு நகை எதுவுமே வேண்டாம். உன் கூட நான் வாழணும். உன் கூட இருந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். மனசுக்கு பிடிச்ச புருஷன் கூட வாழ்றதுதான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமே இருக்கு. எனக்கு அது கிடைச்சிருக்கு. எனக்கு நீ மட்டும் போதும். புரியுதா? அப்படி என்ன தாண்டா இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்பட்டனாடா? வாழ்றதா இருந்தாலும் சரி சாகுறதா இருந்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான். நான் அந்த வீட்டுக்கு போறப்போ நான் உன் கூட சேர்ந்துதான் போவேன். இல்லனா இங்கே உன் பக்கத்திலே இருந்து செத்து போயிடுவேன். புரியுதா? இன்னொரு தடவை என்ன விட்டு போவேன்னு சொன்ன பொண்ணுடவ பாத்துக்கோ. இந்த சாமி, சாமி இன்னும் நட திறக்கலையா? நட திறக்க இன்னும் நேரம் இருக்குமா? அதான் நாங்க வந்துட்டோமே. திறங்க சாமி. இல்லம்மா, எப்பவும் ஒரே நேரத்துல தான் கர்ப்ப கிரகத்தை திறப்போம். முன்னாடியே திறக்கணும்னா ரகுராம் ஐயா தான் தர்மகர்த்தா. அவர் சொன்னாதாம திறக்க முடியும். என்ன சாமி, நட இன்னும் திறக்கலையா? நட திறக்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. நீங்க சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓ சரிங்க சாமி. ஏய் பார்வதி, நான் வெளியில நிக்கிறேன். நட திறந்தோன்னு கூப்பிடுன. சாமி, நாங்களும் அதே குடும்பம் தான். எங்களுக்காக நீங்க திறக்கலாம்ல. ரகுராம் ஐயா தான் தர்மகர்த்தா. நீங்க அவரு குடும்பமா இருந்தாலும் அவருக்கு தான் முதல் மரியாதை. அவரு தான் வரணும். ரகுராமுக்கு தான் இங்க முதல் மரியாதை. நானும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், தகலைக்குன்னு தனியா ஒரு மரியாதை வேணும், அதுக்கு தகுந்தபடி ஏதாவது பண்ணிக்கணும். நீங்க அதை கேட்கற மாதிரியே தெரியலையே. இப்படி அங்கங்க அசிங்கப்பட்டு நிற்கும் போது தான் உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். பார்வதி, நான் சொல்றேனே, நீ தப்பா எடுத்துக்காத. நேத்து அந்த கதிர் வந்து அங்க அவமானப்பட்டதும் இப்ப இந்த பூசாரி உன்னை அவமானப்படுத்தினதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. அதனால உன் புருஷனுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பாரு. அப்பதான் உனக்கான மரியாதை கிடைக்கும். மரியாதை தானா தேடி வராது பார்வதி. அது கிடைக்கிற இடத்துல நம்ம தான் போய் நிக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. இனிமே இவரை பாத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல அவருக்கு நீ ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும். இப்பதான் நீ சரியா யோசிக்கிற. நல்ல முடிவு எடுக்க கத்துக்கிட்ட நீ. மாமா, உங்களுக்கு ஏதாவது கம்பெனியோ இல்ல மில்லோ வேலைக்கு வரது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு?
சீக்கிரமே சகலைக்குன்னு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க மாமா. சரி, நான் விசாரிச்சு சொல்றேன். வரட்டுமா? பெரியம்மா, ஏன் நீங்களே இப்படி உடைஞ்சு போய் பேசுறீங்க? நீங்களே இப்படி கலங்கி நின்னீங்கன்னா எப்படி பெரியம்மா? நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்து மனசு கேட்க மாட்டேங்குது மாயா. பெரியம்மா, இந்த குடும்பத்தோட தலைவர் பெரியப்பா தான். அதே மாதிரி இந்த குடும்பத்தை தாங்குற ஆலமரமா இருக்கிறது நீங்க தான். நீங்க இல்லனா இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரமே இல்லாம போயிடும். நீங்க உடைஞ்சு போயிடக்கூடாது பெரியம்மா. நீங்க தைரியமா இருந்தாதான் எங்களுக்கெல்லாம் அது பெரிய பலமா இருக்கும். நானும் தைரியமா இருக்கணும்னு தான் மாயா நினைக்கிறேன். ஆனா முடியல. தனாவும் வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த கதிரையும் அவரு வெறுத்து ஒதுக்குறாரு. உன்னை பொண்ணா தத்தெடுத்ததையும் இல்லாம ஆக்க பாக்குறாரு. இதையெல்லாம் பாக்குறப்போ மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குடா. பெரியம்மா, லைஃப்ல ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் பெரியம்மா. அந்த காலம் தான் எப்ப வரும்னே தெரியலையே மாயா. சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் பெரியம்மா. கதிரை பெரியப்பா புரிஞ்சு பாரு. தனாவையும் கதிரையும் ஏத்துப்பாரு. அதே மாதிரி இந்த 6 மாசத்துக்குள்ள பெரியப்பா மனச நான் மாத்திடுவேன். கண்டிப்பா அவர் பொண்ணா என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒண்ணு நடந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இல்ல மாயா. ஆனா நாள் ஆக ஆக அவரோட மனசுல இருந்து நீயும் கதிரும் விலகி போயிட்டே இருக்கீங்களே.